ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா ஜீத்தோ ஸ்ட்ராங் அண்ட் அசோக் லேலண்ட் சாத்தி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வண்டியுமே பக்காவான வண்டி தான். என்ஜினை பொறுத்தவரை டிஏ வாட்டர் கூல்டு கொடுத்துருக்காங்க. ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை சாத்தின்னு சொல்லும்போது 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. என்ஜின் வந்து இந்த வண்டியை பொறுத்தவரை சிலிண்டர் வைஸில் மாறுபடுது. இந்த ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு சாத்தியை பொறுத்தவரை 3 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. வண்டி மற்றபடி பவர் எல்லாமே பக்காவாக இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை 670 சிசியில் கொடுத்துருக்காங்க ஜீத்தோ ஸ்ட்ராங். இதே 1478 சிசியில் கொடுத்துருக்காங்க நமக்கு சாத்தியை பொறுத்தவரையில். ஃபியூல் டேங்க்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 லிட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஜீத்தோ ஸ்ட்ராங்குக்கு. சாத்தியை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, 40 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே துருப்பிடிக்காத மாதிரி பாலியூரேத்தின் டேங்க் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே அந்த மாதிரி தான் கொடுக்காங்க. மைலேஜ்னு பார்த்துட்டோன்னா ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையில் நமக்கு 32 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்கறதா சொல்லுவாங்க. அதே நேரம் சாத்தியை பொறுத்தவரையில் 14 to 18 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற விஷயங்கள்னு சொல்லும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியை பொறுத்தவரை நல்ல பவர் இருக்குது. 16 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையில். அதே நேரம் சாத்தியை பொறுத்தவரை நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, 45 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு முக்கியமான விஷயம் டார்க்குமே நல்ல வித்தியாசம் இருக்குது. இந்த ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையில் 42 நியூட்டன் மீட்டரில் டார்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தோன்னா நமக்கு சாத்தியை பொறுத்தவரையில் 110 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வண்டிக்குமே பவர் டார்க் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. மற்றபடி விஷயங்கள் டேர்னிங் ரேடியஸ் முக்கியமான விஷயம். அந்த இதை பொறுத்தவரையில் 4.3 மீட்டரில் திரும்புகிற மாதிரி ஜீத்தோ ஸ்ட்ராங்கும் 4.95 மீட்டரில் திரும்புகிற மாதிரி சாத்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்னிங் ரேடியஸை பொறுத்தவரை ஜீத்தோக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வீல் பேஸை பொறுத்தவரையில் ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்த இதில் வந்து 2500 mm கொடுத்துருக்காங்க. சாத்தியில் வந்து 2250 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஜீத்தோ ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை 180 mm கொடுத்துருக்காங்க. நமக்கு சாத்தியை பொறுத்தவரையில் 190 mmல கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சாத்திக்கு அதிகம். மற்றபடி இது வந்து லென்த்து, வித்து, ஹைட்டு. லென்த்தை பொறுத்தவரையில் 3876 mmல ஜீத்தோலையும் 4406 mm வந்து சாத்திலையும் கொடுத்துருக்காங்க. வித்தை பொறுத்தவரையில் 1498 mm ஜீத்தோ ஸ்ட்ராங்லேயும் சாத்தியை பொறுத்தவரையில் 1663 mm கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே அதிகம்தான் சாத்தி. ஹைட்டை பொறுத்தவரை 1750 mm கொடுத்துருக்காங்க ஜீத்தோ ஸ்ட்ராங்கில். இந்த ஹைட்டு வந்து 1833. லென்த்து வித்து ஹைட்டுன்னு சொல்லும்போது சாத்தி அதிகமாக தான் இருக்குது. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 1605 kg ஜீத்தோ ஸ்ட்ராங்கு கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்துக்கிட்டோன்னா சாத்தியில் வந்து 2288 kg இருக்குது. க்ராஸ் வெயிட் வைஸில் பார்த்தாலும் நமக்கு சாத்தி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா பேலோடை பொறுத்தவரையில் 815 kg அது மாதிரி ஜீத்தோ ஸ்ட்ராங்கும். சாத்தியை பொறுத்தவரையில் நமக்கு 1120 kg அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலோடும் சாத்திக்கு அதிகம்தான். ஸோ இது வந்து சில விஷயங்களில் அதிகமாக தான் இருக்குது. கியர் பாக்ஸை பொறுத்தவரை 4 ஸ்பீடு என்ஜின் இது கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ் சாத்தியை பொறுத்தவரை 5 ஃபார்வர்ட் அண்ட் ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் பாக்ஸ் வைஸ்லேயும் வித்தியாசப்படுது. ஸ்டியரிங் வந்து மேனுவல் ஸ்டியரிங் தான் ஜீத்தோ ஸ்ட்ராங்குக்கு வருது. அதே நேரம் பவர் ஸ்டியரிங் வந்து சாத்திக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா சாத்தி வந்து கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்கனால அதுக்கு பவர் ஸ்டியரிங் ரொம்ப அவசியமானது. சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் ஜீத்தோவில் ஃப்ரண்ட்டு மெக்பர்சன் ஸ்ட்ரட் கொடுத்துருக்காங்க. சாத்தியை பொறுத்தவரையில் நமக்கு ஃப்ரண்ட்டு பேராபோலிக் 2 லீஃப் வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வரோட வந்துடுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க ரெண்டு வண்டிக்குமே. ரியரை பொறுத்தவரையில் செமி ட்ரைலிங் ஆம் தான் ஜீத்தோ ஸ்ட்ராங்கில் வருது. அதே நேரம் ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் பேராபோலிக் 3 லீஃப் வித் டபுள் ஆக்டிங் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி விஷயங்கள் எல்லாமே பக்காவான இது தான், நல்ல மைலேஜ் தருது. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்து இந்த ஜீத்தோ ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா சாத்திலையுமே ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ரியர் பிரேக்குமே நமக்கு வந்து ட்ரம் பிரேக்கு தான் ஜீத்தோ ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா சாத்திலையுமே ரியர் ட்ரம் பிரேக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற டைமென்ஷன் வைஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டோம். டயரை பொறுத்தவரை 145 R12 டைப்பு ஜீத்தோ ஸ்ட்ராங்லேயும், டயர் 165 R14 டைப் வந்து சாத்திலையுமே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸை பொறுத்தவரை 5.28 லட்சத்தில் ஜீத்தோ ஸ்ட்ராங் ஸ்டார்ட் ஆகுது. சாத்தியை பொறுத்தவரை 6.5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.